கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்காவிட்டாலும் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. வெற்றி பெற்றாலும் சந்தோஷம், தோல்வி அடைந்தாலும் சந்தோஷம். ஏனென்றால் இயேசுவுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவர் என் கூட இருக்கிறார். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன நடந்தாலும் நீங்க அழுது கொண்டு முடங்கி கொண்டு இருக்க கூடாது. நான் சோர்ந்து போயிட்டேன், ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல என்று சொல்லுகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். இயேசுவை உண்மையா பின்பற்றி இயேசுவை உண்மையா நேசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. முறுமுறுக்க மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, அழுது கொண்டு முடங்கி போக மாட்டீங்க. என் இயேசு எனக்கு போதும், அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறவர், அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன், துக்கமா ஒரு நாள் இருக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். நீ வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். I love you my Jesus. இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம், அவமானங்களுக்காக ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்.